வணக்கம். இன்றைக்கி என்னோடய ஃபேவரட் கோழிக்கால் எப்படி செய்யுதுன்னு சொல்ல போகிறேன். கோழிக்கால் இந்த மாதிரி தோலை உரித்து தான் சாப்பிட்ணும். கொதிக்கிற தண்ணியை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அதில் ஒரு நிமிஷம் இதை போட்டு வச்சாலே எல்லாம் தோல் எல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு வெங்காயம் பூண்டு இதெல்லாம் தாளித்து நல்லா வணக்கி கோழிக்காலை உள்ளே போட்டுடணும். கோழிக்கால் தோலை உரித்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அழகாக க்ளீனாக இருக்கும். பார்த்திங்களா? தேவையான அளவுக்கு உப்பு போட்டு குழம்பு மிளகாத்தூள் அதையும் தேவையான அளவுக்கு இவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டு நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும். மூடி கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சா நல்லா தண்ணி சுண்டணும். இது என்னோடய ரொம்ப ஃபேவரட். எனக்கு சிக்கன் வேணுமா கோழிக்கால் வேணுமான்னு கேட்டாங்க, கோழிக்கால் தான் சொல்லுவான். அந்த அளவுக்கு பிடிக்கும். அதிகமாக செய்கிறது இல்லை, ஆனால் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது பிடிச்சி சாப்பிட்றவங்களுக்கு மட்டும்தான் இதோட அருமை தெரியும். நிறையா பேருக்கு கோழிக்காலாகி பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கெல்லாம் அப்படி இல்லை, எனக்கு ரொம்ப பிடிக்கும் கோழிக்கால். பாருங்கள், தண்ணியெல்லாம் சுண்டிட்டா இந்த மாதிரி தான் இருக்கும். இது நான் மாடிக்கு கோழிக்கால் நிறையா வாங்கினேன். நமக்கும் கொஞ்சம் செஞ்சுக்கலாமேன்னு ஆசையாக இருந்துச்சு.